சேலம் மாவட்டம் சின்ன திருப்பதி காரவள்ளி மாட்டுச்சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறும் சந்தை. வளர்ப்பு கன்றுக்குட்டி பார்த்துட்டு இருப்போம். என்ன ரேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வாரம் எத்தனை கன்றுக்குட்டி எடுத்திருந்தீங்க? 3 தான் பஸ் கொண்டு வந்தேன். 3 தான் கொண்டு வந்துருக்கீங்களா? 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷம் தான் ஆகுது. என்ன ரேட்டு சொல்லிருக்கீங்க? இது 45 ரூபா சொல்லுதுங்க. பல்லு வைக்கல. ஆமா. அதுங்க சின்னது 27 ரூபா சொல்லுதுங்க. அதுவும் பல்லு வைக்கல. இது 17 ரூபா சொல்லுங்க. 17ங்களா? ஆமா. சரி. இன்னும் ரேட்டு யாரும் கேட்கல. இல்ல இப்பதான் வந்திருக்கேன்னா யாரும் கேட்கல தான் வாங்குவாங்க. பாக்காதனா மாடு வேணான்னு போயிருவாங்க. அன்புதான் 1000 கொடுக்கும். இந்த வாரம் எத்தனை கண்ணு விட்டு எடுத்து வந்தீங்க? 5 கண்ணு கொண்டு வந்தாங்க. 5 கண்ணா? ஆமா. ஒரு கண்ணு வித்துட்டீங்களா? ஒரு கண்ணு கொடுத்துருக்காங்க 13,000க்கு. 13,000. இப்ப கேக்குற கண்ணுல என்னென்ன ரேட் சொல்றீங்க? 42,000 ரூபா ஆகுதுங்க. இது 2 வருஷம். கருப்பு இது 1.5 வயசு 30,000 வருங்க. 30,000. சின்னதுங்கண்ணா? இது 6 மாச கண்ணுங்க. 6 மாசத்துக்கு 15,000 ரூபாய் எல்லாம் சொல்றாங்க. யாரும் கேட்கலீங்க. யாரும் கேட்கல. இதெல்லாம் கேட்டாங்க. பாத்துட்டு இருக்காருங்க. 33 ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க. 33 ரூபா. என்ன ரேட்டுக்கு? 30 விட்டு சொல்லுங்கிறாரு. 30 விட்டு சொல்லுங்க. சொன்னா கேட்பாங்கிறாரு. அதுக்கு என்ன வயசு? அதுக்கு 1.5 வயசுங்க. 1.5 வயசு. இந்த வாரம் 5 கண்ணு தான் எடுத்து 5 கண்ணு எடுத்து வந்துருங்க. சரிங்க. பெருமா கோயில் மேடுங்க. சொந்த ஊர். கண்ணுக்குட்டி எத்தனை வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். சரி. எப்பனாலும் வரலாம். எந்த நாள்னாலும் வரலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு மேல 30, 25 ரூபா சொல்லுவாங்க. கண்ணுக்குட்டி காண இங்க போயிட்டாரு. வேற ஒருத்தர் தான் இருக்காரு. ஆனா கண்ணுக்குட்டியில நல்லா தரமா இருக்குங்க. பாருங்க, ஒவ்வொன்றா காட்டுறேன். கருப்பு, ஜெர்சி, ஆல் பிளாக் எல்லாமே இருக்கு. அடுத்தபடியே பாத்தீங்கன்னா அந்த பெரிய கிடாரி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாம் ஊசி போற பருவத்திலே இருக்கு. அவரு தான் அந்த மாட்டு வியாபாரி. இந்த வாரம் எத்தனை மாடு எடுத்து வந்தீங்க கண்ணுக்குட்டி? 25 ரூபா சொல்லலாம். இப்ப கேட்கிற கண்ணுக்குட்டில என்னென்ன ரேட்டு சொல்லுது? 50 ரூபா 55 ரூபா சொல்லுது. 50 ரூபா 55ங்களா? என்ன பல்லு போட்டு வச்சுக்கலாம்? எதுவுமே என்ன பல்லு போடு. அப்படின்னா வயசு என்னென்ன இருக்கும்? வயசு 1 வருஷம் உள்ளதான். 1 வருஷம் 1.5 வருஷம். 1 வருஷம் 1.5 வருஷம். என்ன ரேட்டு கேக்குறாங்க? பல விதமா கேக்குறாங்க. செவலை 40 ரூபாய்க்கு கேக்குறாங்க. செவலை 40 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 47 கேக்குறாங்க. 47. இந்த கருப்புனா 45. 45, 50 சொல்லிட்டு இருக்காரு. இல்ல 1.5 வருஷம் கண்ணுக்குட்டி மேலதான் இருக்குன்றாரு. ஆனா பல்லு போடல. இன்னும் 5 மாசம் கழிச்சு கூட சென ஊசி போட்டுக்கலாம். கரெக்டா பருவமா இருக்கும். ஆனா கண்ணுக்குட்டி நல்லா ஹைட்டா இருக்குங்க. அடுத்தபடி எந்த கண்ணுக்குட்டி தான் பார்க்க போறோம். சைஸான கண்ணுக்குட்டி. சார் எத்தனை கண்ணுக்குட்டி எடுத்தீங்க? 3 கண்ணுக்குட்டினா. 3 கண்ணுக்குட்டி. 1 வித்துட்டீங்களா? இந்த கண்ணுக்குட்டி என்ன ரேட்டு சொல்றீங்க? இது 13 ரூபா சொல்றேன். 13 ரூபா. வயசு என்னென்ன இருக்கு? இதுக்கு 4 மாசம். 4 மாசம் இருக்குங்களா? சரி. என்ன ரேட்டு சொல்லுது? அப்படி இருக்கு. 14 ரூபா சொல்லுங்க. 14 ரூபா சொல்லுங்க. என்னென்ன ரேட்டு கேக்குறாங்க? கொடுத்துருவேன். 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க. என்னென்ன வயசு இதுக்கு? இது என்னன்னா ஒரு வயசு தானே இருக்கு. 1 வயசு இருக்கு. 1 வயசு. எத்தனை கண்ணுக்குட்டி எடுத்திருந்தீங்க? 5 கூட இருக்கும். 5 கொண்டு வந்தீங்களா? 2 வித்துட்டீங்களா? ஆமா. இதெல்லாம் என்னென்ன வயசு ஆகுது? ஒரு 5 மாசத்துக்கு இருக்கும். அது 7 மாசத்துக்கு இருக்கும். அது 1 வருஷத்துக்கு இருக்கும். 1 வருஷத்துக்கு. 1 வருஷத்துக்கு என்னென்ன ரேட் சொல்லுது? அது 25 ரூபா சொல்லுது. 25. இதுக்குண்ணா நடுவில் வருது 18 சொல்லுது. 18. கருப்பு 11,000 சொல்லுது. என்ன ரேட்டுக்கு நான் கேக்குறாங்க? கேக்குறாங்க 1000 2000 முன்ன பின்ன. சரி. என்ன ரேட்னா கொடுத்துடலாம் ஃபைனலா? கண்ணுக்கு 1000 ரூபா கம்மியா கொடுத்துடலாம். கருப்புனா எவ்வளவு கொடுத்துடலாம்? 23 கொடுத்துடலாம். சரி. இந்த வாரம் எத்தனை கண்ணுக்குட்டி கொண்டு வந்தீங்க? அவர்கிட்ட கேள எனக்கு சொல்லுதுங்களா?
என்ன ரேட்டு கேக்குறாங்க? 13-14 கேக்குறாங்க. 13-14. இதுக்கு என்னென்ன வயசு? வயசு ஒரு வயசு 1 வருஷம் இருக்கும். சரி சரி.